சாட்டர்டே இன்னைக்கு காலையில் லஞ்சும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் 11:15க்கு போல் கிளம்பி அம்மாவை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அம்மா வந்து ஊரில் தான் இருக்காங்க. ஈவினிங் வரைக்கும் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். காலையிலே கிளம்பி போனதுனால கிச்சன்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை, வந்து தான் க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக பஜ்ஜி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கடலை மாவில் பெருங்காயத்தூளும் மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சில நேரம் பஜ்ஜி மாவாக வாங்கி வச்சுருப்பேன். அது வேலை கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி கலக்கினாலே போதும். ஆனால் இன்றைக்கி வந்து கடலை மாவில் தான் பஜ்ஜி ரெடி பண்ணியிருந்தேன். வியாழக்கிழமை வாங்கின வாழைப்பூ அது இன்னும் ஒரு நாள் வச்சோன்னா நல்லா கருத்து போயிடும். அதனால் இன்றைக்கே பொரியல் வச்சுட்டேன். வாழைப்பூவை எப்படி க்ளீன் பண்ணணுன்ட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஈவினிங் 5:30க்கு கிளம்பி திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். பாப்பா வந்து இசிஏ கிளாஸ் சேர்ந்துருக்கா. அதில் வந்து ஸ்கேட்டிங் எடுத்திருக்கா. அந்த ஸ்கேட்டிங் ஷூ வாங்குறதுக்காக தான் வந்திருந்தோம். ஸ்கேட்டிங் ஷூ ஒரே கடையிலே செட் ஆயிடுச்சு. அங்கே வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில் ஒரு கடையில் வந்து வடை சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் போன நேரம் வந்து பஜ்ஜி தான் இருந்தது. பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.